குதிக்கால் வலி. காலையில் எந்திரிச்சு காலை கீழே ஊனும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாக்டாக இந்த இடங்கள் தெரியுதுங்களா? பின்னாடி அந்த ஹீலு, இந்த சைட் கீழே அடியில் பாதங்கள் எல்லாமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஊன்னா அவ்வளோ வலி தெரியுது. ஒரு 10 ஸ்டெப்பு 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற வரைக்குமே அந்த வலி ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த வலி இல்லை. அல்லது கண்டினியூஸாகவே வலி இருந்துகிட்டே இருக்குது, அப்பப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன், கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் நின்னாலே சேர்ந்தாப்பில் குதிக்கால் வலி வந்துடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட்டுங்க. லொக்கேஷன் பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. குதிக்காலில் தெரியுதுங்களா? நீங்கள் கால் வலி ஒரு காலில் இருந்தாலும் ப்ரெஷர்ஸ் ஆனால் 2 கால்களையுமே அதே இடங்களில் கண்டினியூஸாக ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். ப்ரெஷர் எப்படி இருக்கணும்னா, உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா டீப்பாக இருக்கணுங்க ப்ரெஷர். விரல்கள்னால் நல்ல டீப்பாக இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 2 கால்கள்லையுமே ப்ரெஷர்ஸை கொடுங்க. 3லேருந்து 5 முறை. இப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சு காலை கீழே ஊனும்போது உங்களுக்கு வலிக்குதுன்னா காலை கீழே ஊன்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ரெஷரை 3லேருந்து 5 முறை. ஒரு ப்ரெஷருங்கிறது 10லேருந்து 15 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஷர் ஒரு 3லேருந்து 5 முறை கொடுத்து முடித்த பிறகு காலை கீழே ஊனி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் அந்த வலி ஒன்றும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அல்லது வலி குறையும். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டேங்கும்போது நல்லாவே வலி ரெடியூஸ் ஆகிடும். ஒரு 1 வீக் 10 டேஸ் கண்டினியூஸாக கொடுங்க. ரொம்ப கடுமையான வலி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள்.